வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான தமிழ் வரலாற்று பாட்காஸ்ட். இன்று நாம் இந்திய வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய, அதே நேரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காலத்தை பற்றி அறியப் போகிறோம். 1975 ஜூன் 25 முதல் 1977 மார்ச் 21 வரை இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலை எமர்ஜென்சி. இந்த காலத்தில் அடிப்படை உரிமைகள் கட்டுப்படுத்தப்பட்டன, பத்திரிகைகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன, ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த முடிவை எடுத்தவர் இந்தியாவின் முதல் மற்றும் இதுவரை ஒரே பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது? அது உண்மையில் நாட்டை காப்பாற்ற எடுத்த நடவடிக்கையா அல்லது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலா? இன்றைய அத்தியாயத்தில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை வரலாற்று நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கலாம். 1917 நவம்பர் 19 அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேரு மற்றும் கமலா நேரு தம்பதியருக்கு இந்திரா பிரியதர்ஷினி நேரு பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சுதந்திர போராட்ட சூழலில் வளர்ந்தார். வெளிநாடுகளில் கல்வி பயின்றார். 1942 பிரோஸ் காந்தியை திருமணம் செய்து கொண்டார். 1966 இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. பங்களாதேஷ் உருவானது. இந்த வெற்றிக்கு பிறகு மக்கள் அவரை இந்தியா என்றால் இந்திரா என்று பாராட்டினர். ஆனால் அதே புகழ் சில ஆண்டுகளில் கடுமையான எதிர்ப்பாக மாறியது. 1973-75 காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் சிக்கலில் இருந்தது. பணவீக்கம் அதிகரித்தது, வேலைவாய்ப்பு குறைந்தது, உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்தது, எண்ணெய் நெருக்கடி உலகையே பாதித்தது. இதற்கிடையில் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பல மாநிலங்களில் போராட்டங்களை தொடங்கினர். குஜராத் மற்றும் பீகாரில் பெரிய அளவில் ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சிந்தனையாளருமான ஜெயப்பிரகாஷ் நாராயண் ஜிபி. அவர் முழுமையான புரட்சி, டோட்டல் ரெவல்யூஷன் என்ற இயக்கத்தை தொடங்கினார். அவரது அழைப்பு இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1971 தேர்தலில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ் நாராயண் தேர்தல் முறைகேடு நடந்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 1975 ஜூன் 12 அன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பில் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று கூறப்பட்டது. 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அரசியல் நெருக்கடியை உருவாக்கியது. எதிர்க்கட்சிகள் உடனே அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரின. 1975 ஜூன் 25 இரவு இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பின் 352வது கட்டளையின் கீழ் உள்நாட்டு கலக்கம் என்ற காரணத்தை கொண்டு அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவர் ஃபக்ருத்தீன் அலி அகமது அவர்களிடம் பரிந்துரைத்தார். அன்று இரவு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் காலை நாடு முழுவதும் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவசர நிலையில் அமலில் இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பத்திரிகைகளுக்கு முன்பணிக்கை ப்ரீ சென்சர்ஷிப் நடைமுறைக்கு வந்தது. அரசை விமர்சிப்பது கடினமானது. பல அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. அரசியல் கூட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் அரசு சில வளர்ச்சி நடவடிக்கைகளையும் முன்னெடுத்ததாக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். உதாரணமாக, ரயில்கள் நேரத்திற்கு இயக்கப்பட்டன. அலுவலக ஒழுங்கு அதிகரித்ததாக சிலர் குறிப்பிட்டனர். 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் புரோகிராம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதே காலத்தில் கட்டாய குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகள், ஃபோர்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் மற்றும் குடிசை அகற்றும் நடவடிக்கைகள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தன. இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி அதிகாரப்பூர்வ அரசு பதவி இல்லாத போதும் அவசர நிலை காலத்தில் குறிப்பிடத்தக்க அரசியல் செல்வாக்கை பெற்றிருந்தார். குடும்ப கட்டுப்பாடு, நகர மறுசீரமைப்பு போன்ற திட்டங்களில் அவரது பங்கு குறித்து பரவலான விவாதங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. 1977 திடீரென பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பலருக்கும் அதிர்ச்சியாக மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வாக்களித்தனர். ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமரானார். அவசர நிலை முடிவுக்கு வந்தது. இந்த தேர்தல் இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. 1975 அவசர நிலை குறித்து இன்றும் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சிலர் அந்த நேரத்தில் நாட்டின் ஒழுங்கையும் நிர்வாகத்தையும் பாதுகாக்க அவசியமான நடவடிக்கை என்று கருதுகின்றனர். மற்றவர்கள் அது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை சுதந்திரங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. வரலாற்றை படிப்பதின் நோக்கம் யாரையும் புகழ்வதோ அல்லது குறை கூறுவதோ அல்ல. அந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதையே புரிந்து கொள்வது முக்கியம். ஜனநாயகம் என்பது தேர்தல்கள் மட்டுமல்ல. கருத்து சுதந்திரம், நீதித்துறையின் சுயாதீனம், சுதந்திர ஊடகம் மற்றும் குடிமக்களின் உரிமைகளும் அதில் அடங்கும். 1975-77 காலகட்டம் இந்த மதிப்புகளின் முக்கியத்துவத்தை இந்திய மக்களுக்கு ஆழமாக உணர்த்திய ஒரு வரலாற்று பாடமாக அமைந்தது.
இந்த வரலாற்று பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் இந்திய வரலாற்றின் மற்றொரு முக்கியமான நிகழ்வுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.